இன்றைய எபிசோட்டின் ஆரம்பத்தில் பாண்டியன் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ராஜியின் அம்மா கண்கலங்கி அழுதிருக்கிறார். அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நகை பற்றிய உண்மை தெரிந்ததும் மொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் இருந்தனர். போலீஸ் ஸ்டேஷனில் பாக்கியம் எப்படியாவது 80 பவுன் நகையை வைத்து பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் மீனா வீடியோ ஆதாரம் இருக்கு என்று சொன்னதும் மயில் நகை விஷயத்தில் உண்மையை சொல்லிவிட்டார். இதனால் பாண்டியன் குடும்பத்தினர் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தனர். இன்றைய எபிசோட்டின் ஆரம்பத்தில் பழனி ஸ்டேஷனில் நடந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய அம்மா அண்ணிமார்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது காந்திமதி, உண்மையிலேயே அந்த பொண்ணு பேரு மயில் தங்கமயில் தானா, இல்ல அதுவும் பொய்யா? அவ கூட சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க 2 பேரும் அந்த பொண்ணோட அம்மா அப்பா தானா, இல்ல அதுவும் கூட பொய்யா என்று ஏமாற்றம் அடைந்த மாதிரி கேட்கிறார். இப்படியும் மனுஷங்க இருக்காங்க என்பது அதிர்ச்சியா இருக்கு. முன்பெல்லாம் செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஏமாத்திருக்காங்க என்று கேள்விப்படும் போதுதான் அதிர்ச்சியா இருக்கு அம்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது பழனி, அக்காவும் மாமாவும் நகை பற்றி பேசி இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எதற்காக இப்படி பொய் சொல்லி ஏமாத்துனாங்கன்னு தெரியல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிறகு அவர் போனதும் ராஜியின் அம்மாவும் குமாரின் அம்மாவும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இப்போ 2 குடும்பமும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. இனி 2 குடும்பமும் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். நானும் ராஜியிடம் நல்லபடியா பேசி இருப்பேன். அத்தனை அவங்க பொண்ணு கோமதியிடம் பேசுவாங்க. எதிர் வீட்டில் என் பொண்ணு இருந்தால் கூட இப்போ எப்படி இருக்கன்னு கேட்க முடியாத மாதிரி தான் நிலைமை இருக்கு என்று ராஜியின் அம்மா கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். அதற்கு குமாரின் அம்மா சமாதானம் சொல்கிறார். மறுபக்கத்தில் பாண்டியன் குடும்பத்தில் எல்லோரும் இருக்கின்றனர். அப்போது பாண்டியன், நான் முக்கிய முடிவு ஒன்று பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னதும் சரவணன், நீங்க அந்த மயில் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லாம இருந்தா எனக்கு சந்தோஷம் என்று சொல்ல, பாண்டியன் கடைசியில், இனி அந்த பொண்ணு நம்ம குடும்பத்திற்கு வேண்டாம், அவளோட ஒரு பொருள் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் அனுப்பிவிடணும் என்று சொல்ல மொத்த குடும்பமும் நிம்மதியடைகின்றனர். எனக்கு ஆரம்பத்தில் கூட மயில் மீது கொஞ்சம் இரக்கம் இருந்தது. இந்த வீட்டை விட்டு அனுப்பினால் போதும் என்று நினைத்தேன். ஆனால் இனி அந்த பொண்ணு நம்ம குடும்பத்திற்கு வரவே கூடாது என்று உறுதியாக இருக்கிறார். அடுத்ததாக மீனா கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது இங்கு நடந்த விஷயத்தை எல்லாவற்றையும் உங்க அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா என்று கோமதி குத்தலாக பேசுகிறார். கோமதி போனதும் செந்திலும் வந்து அதே போல மீனாவை குத்திக்காட்டி பேச, மீனா தன் மீது தப்பு இல்லை என்பதை இந்த குடும்பத்துக்காரங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக, இன்று ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டில் தங்கிக்கலாம் என்று சரவணன் சொல்லிவிட்டு போகிறார். அதைத் தொடர்ந்து ராஜியும் கதிரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது கதிர், நானும் அண்ணன் கூட போய் படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இவ்வாறாக எபிசோடு நிறைவடைகிறது. அதாவது மயிலுடன் இனிமேல் சேர்ந்து வாழவே மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறான் சரவணன். அத்தோடு மொத்த குடும்பமும் அவளுடைய அம்மா அப்பா மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர். இதனிடையில் காந்திமதி இனிமேல் மயில் குடும்பத்தை கோமதி வீட்டுக்குள் அனுமதிக்கவே கூடாது என்று சொல்கிறாள். மயில் விவகாரத்து விஷயத்தில் பாண்டியன் எடுக்கும் முடிவால் குடும்பத்தினர் அனைவரும் கடும் அதிர்ச்சி அடைகின்றனர். நகை விஷயத்தில் நடந்த சம்பவங்களால் சரவணன் குடும்பத்தினர் அனைவரும் கடும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். அப்போது வீட்டுக்கு வரும் குழலியும் கோபத்துடன் அவங்களை சும்மாவே விடக்கூடாது. வீட்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அந்த பாக்கியத்தை நேரில் பார்த்து நான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் என்கிறாள் குழலி. அப்போது கோமதியும், வீட்ல பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் பலவாட்டி நகையை கொடுக்கவா அத்தைன்னு கேட்டிருக்காள். அவள் பேச்சை நம்பி அடகு கடைக்கு நான் போயிருந்தால் என்னவாகி இருக்கும் என்று புலம்புகிறாள். பழனி வீட்டில் உள்ள அனைவரும் ஆறுதல் சொல்லிவிட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறான். காந்திமதி அண்ணிகள் உள்ளிட்டோரிடம் நடந்த விஷயங்களை பழனி சொல்ல அவர்கள் கடுமையாக அதிர்ச்சி அடைகின்றனர். அந்த பொண்ணு எதிலையும் உண்மை கிடையாது போல, பேரும் பொய்யுந்தானா என்று சொன்ன அவளோட அம்மா அப்பா கூட உண்மையா இருக்க மாட்டாங்க போல என்கிறார் காந்திமதி. அப்போது ராஜியின் அம்மா வடிவும் கோமதியும் வீட்ல இருக்கிற நகையெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக போலி நகையை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க என்று கேட்கிறாள். காந்திமதி, இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை வீட்டுக்குள் மட்டும் விடவே கூடாதுன்னு கோமதி கிட்ட சொல்லிவிடு என்கிறார். பழனியும் அந்த விஷயத்தில் மச்சான் உறுதியாய் இருக்கிறார் என்று சொல்கிறான்.
அதன் பின்னர் காந்திமதி அங்கிருந்து போன பிறகு ராஜி கொடுத்த லெட்டர் பற்றி அன்னிகளிடம் கேட்கிறான். அதற்கு அவர்கள் 2 பேரும் அதை படிச்சிட்டு கண்கலங்குனாங்க. இப்படியே குடும்பங்கள் இரண்டும் சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்று வடிவு சொல்கிறாள். பழனியும் சீக்கிரமே நீங்க நினைக்கிற எல்லாமே நடக்கும் என்று சொல்கிறான். இந்த பக்கம் வீட்டில் குழலி நம்மளும் அவங்க மேல கேஸ் கொடுக்கலாம் அப்பா. ஒரு நாளாவது அந்த தங்கமயில் குடும்பத்தை ஜெயில்ல தூக்கி வைக்காமல் இருக்கக்கூடாது என்கிறாள். அதற்கு பாண்டியன் அதெல்லாம் வேண்டாம்மா. நாம இப்போ புகார் கொடுக்க பதிலுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு கோர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையறதுக்கா? அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் என்கிறான். அதன் பின்னர் மயில் நம்ம குடும்பத்தை ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சு எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியவில்லை. எதுவும் அவசரப்படக்கூடாதுன்னு மட்டும் நினைச்சேன். ஆனால் இன்னைக்குத்தான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கிறேன். இனிமேல் நமக்கும் அந்த மயிலுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது. சரவணனோட வாழ்க்கையும் இடம் கிடையாது. நம்ம வீட்ல இருக்க மயிலோட மொத்த பொருளையும் எடுங்க. நாளைக்கே அதையெல்லாம் அவங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பணும். அந்த பொண்ணு சம்பந்தமான எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது என்று உறுதியாக சொல்கிறான் பாண்டியன். அதன் பின்னன் சரவணனிடம் என்னை மன்னிச்சுடுடா. உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ பிரிச்சும் விடுகிறேன் என்று சொல்கிறார் பாண்டியன். மேலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமதி கதாபாத்திரத்தின் மூலம் சின்ன திரையில் ஆதிக்கம் செலுத்துகிறார். இவருடைய சம்பள விவரம் மற்றும் சொத்து மதிப்பு கேட்டவர்கள் மயக்கம் போட வைக்கும். 80களின் இறுதியில் தமிழ் திரையுலகில் அக்னி நட்சத்திரம் போல் மின்னியவர் நடிகை நிரோஷா. இன்று சின்னத்திரையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் கோமதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். மேலும் ஒட்டுமொத்த இல்லத்தரசியலின் மனங்களையும் கவர்ந்து வருகிறார். ஆனால் இப்போது சமூக வலைத்தளங்களில் ஹாட் டாபிக்காக இருப்பது அவருடைய நடிப்பு மட்டுமல்ல, அவரது அசுர வளர்ச்சியும் பல கோடிகளை தாண்டும் சொத்தும் மதிப்பும் தான். சின்னத்திரை உலகில் பொதுவாக முன்னணி நடிகர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டுமே சம்பளமாக வழங்கப்படும். ஆனால் நிரோஷா போன்ற ஒரு சீனியர் நடிகை சீரியலுக்குள் நுழைந்ததே அந்த தொடரின் மதிப்பை கூட்டியது. ஆரம்பத்தில் இவரது சம்பளம் ஒரு நாளைக்கு 18,000 முதல் 25,000 வரை இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அடைந்து வரும் அதீத வரவேற்பு மற்றும் நிரோஷாவின் யதார்த்தமான நடிப்பால் அவருக்கு ஒரு நாளைக்கு 50,000 வரை சம்பளம் வழங்கப்படுவது தகவல்கள் கசிகின்றன. ஒரு மாதத்தில் 20 நாட்கள் படப்பிடிப்பு நடந்தால் கூட இவரது மாத வருமானம் மட்டுமே 10 லட்சம் உச்சாணி கொம்பை தொடுகிறது. நிரோஷா மற்றும் அவரது கணவர் நடிகர் ராம்கி இருவரும் இணைந்து சேர்ந்துள்ள சொத்துக்களை கணக்கிட்டால் அது ஒரு குட்டி சாம்ராஜ்யமாகவே இருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டை போன்ற விஐபி பகுதிகளில் இவர்களுக்கு சொந்தமாக பல கோடி மதிப்பிலான சொகுசு வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. நடிகர் ராம்கிக்கு ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 100 ஏக்கருக்கு மேலான விளைநிலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றைய இன்றைய சொத்து மதிப்பு பல கோடிகளை தாண்டும். சினிமா வருமானத்தை மிகச் சரியாக ரியல் எஸ்டேட் மற்றும் வணிக நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ள இந்த தம்பதியின் சொத்து மதிப்பு 60 முதல் 80 கோடி வரை இருக்கும் என வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன.